கணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா ஒரு மனிதரிலிருந்து இந்த மனித சஞ்சாரத்தை படைத்து குடும்பம் என்கிற கட்டமைப்பில் இந்த உலகத்தை அல்லாஹ் இயங்கச் செய்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் மனித சமூகம் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு குடும்ப கட்டமைப்போடு ஒற்றுமையாக ஓர் தளத்தில் இந்த மனித சமூகம் வாழுகிற போதுதான் இந்த மனித சமூகத்தில் அமைதி உண்டாகும், நிம்மதி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும் என்கிற காரணத்தினால் இந்த மனித சமூகம் படைக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலேயே குடும்பம் என்கிற அந்த உறவையும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த உம்மத்திற்கு, இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கடமையாக ஆக்கிவிட்டார். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் திருமணம் என்கிற அந்த உறவில், திருமணம் என்கிற அந்த கட்டமைப்பில் அவர்கள் சேர்ந்தாக வேண்டும் என்பதை இஸ்லாம் சட்ட விதியாக ஆக்கியிருக்கிறது. ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களையும் ஹஸரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் இரண்டு பேரையும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா திருமணத்தை தாண்டிய உறவில் வாழ்ந்து விடாமல் முதலாக அல்லாஹ் அவன் வழியாக இருந்து இந்த இரண்டு ஜோடிகளுக்கும், இரண்டு நபர்களுக்கும் அல்லாஹ் திருமணத்தை ஏற்படுத்தி வைத்தான். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் மணமுடித்து கொடுத்தான். திருமணத்திற்கு பிறகுதான் இரண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்தார்கள், குழந்தைகளை பெற்றுக்கொண்டார்கள். மனித சமூகம் இத்தனை கோடிகள் வரை இன்றைக்கு வரைக்கும் விரிவடைந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, உலகத்தில் அனுப்பப்பட்ட 1,24,000 நபிமார்களும் அவர்கள் திருமண உறவோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. வலகத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வ துர்ரிய்யா. நாயகமே, உங்களுக்கு முன்னால் நிறைய நபிமார்களையும் ரசூல்மார்களையும் நாம் அனுப்பி இருக்கிறோம். வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வ துர்ரிய்யா, அவர்களுக்கும் மனைவி மக்களை நாம் கொடுத்திருந்தோம். அவர்களும் திருமணம் செய்து ஒரு குடும்ப அமைப்பில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப உறவை பற்றி, திருமண உறவை பற்றி சொல்லுகிற போது, இது என்னுடைய சுன்னத்து மட்டுமல்ல, எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய சுன்னத் திருமணம் என்பது. எனவே அதை வெறுத்து வாழ்பவன், அதை ஒதுக்கி வாழ்பவன் என்னை சார்ந்தவனாக இருக்க முடியாது என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இனிமேல் திருமணமே நாங்கள் செய்ய போவதில்லை, எங்களுக்கு மனைவி மக்கள் வேண்டாம், அல்லாஹ்வை மட்டும் இனி நாங்கள் வணங்கப் போகிறோம் என்று சம்மதமெடுத்து போன சஹாபாக்களை அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, உங்கள் எல்லோரையும் விட அல்லாஹ்வை நான் அதிகம் பயப்படுபவனாக இருக்கிறேன். நான் கூட திருமணம் செய்து வாழுகிற போது, மனைவி மக்களோடு வாழுகிற போது உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது என்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தை உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதருக்கும் குடும்பம் என்பது மிக முக்கியம் என்பதை இந்த ஹதீஸ், இந்த நபிமொழி நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. எனவே கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, ஒரு மனிதனுடைய கண்ணியமான வாழ்க்கைக்கு திருமண உறவு, குடும்ப உறவு, குடும்ப ஒற்றுமை என்பது மிக மிக அவசியம். எவனிடத்தில் குடும்பம் இல்லையோ கிட்டத்தட்ட சமுதாயத்தில் அவன் அனாதையை போல பார்க்கப்படுகிறான் என்பதை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதர்களாக இருக்கட்டும், நற்குணங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கட்டும், குடும்பத்தை விட்டும் ஒதுங்கி தனி மனிதனாக வாழுகிற போது ஏராளமான விமர்சனங்கள் அவர்கள் மீது வைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், அது உங்களுடைய பத்தினித்தனத்திற்கு ஆதாரமாக இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய இஃபத்திற்கு அது ஆதாரமாக இருக்கும் என்றார்கள். ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் திருமணம் என்கிற உறவிற்குள் வந்துவிட்டான் என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய தீனிலே அவன் பாதியை பூரணப்படுத்தி விட்டான், பரிபூர்ணப்படுத்தி விட்டான். மீதமுண்டான பாதியை அல்லாஹ்வை பயந்து வாழ்வதை கொண்டவன் சரி செய்து கொள்ளட்டும், பூரணமாக்கிக் கொள்ளட்டும் என்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு திருமண உறவு, குடும்ப உறவு எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீப காலங்களாக இந்த திருமணத்தினுடைய இந்த கட்டமைப்பு, இந்த உறவுகள்
மற்ற மதங்களை தாண்டி நம்முடைய மார்க்கத்திற்குள், நம்முடைய இஸ்லாமிய மதத்திற்குள் அதனுடைய சிதைவு மிக வேகமாக பரவிக்கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே மேற்கத்திய நாடுகளில் திருமணங்களை தாண்டிய உறவுகள், திருமணம் தேவையில்லை, லிவிங் டுகெதர் என்று சொல்லப்படக்கூடிய திருமணத்திற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை சர்வசாதாரணமாக, என்ன இனிஷியலை போட வேண்டும் என்று சொல்ல முடியாத குழந்தைகள் பெருகி வருவதாக அமெரிக்காவினுடைய ஒரு ஆய்வு நிறுவனம் சொல்லி வருகிற இந்த சமயத்தில் நம்முடைய மார்க்கத்திலேயும் நம்முடைய சமுதாயத்திலேயும் நம்முடைய இஸ்லாமிய பெருமக்களிடத்திலேயும் இது போன்ற கலாச்சாரம் கொஞ்சம் வேகமாக ஊடுருவி வருவதை அது விஷயமாக நாம் பொடுபோக்காக இருந்துவிட முடியாது. ஏராளமான குடும்ப சிதைவுகள், மிக அழகாய் கட்டமைக்கப்பட்டிருக்கிற இந்த திருமண உறவு, குடும்ப உறவு என்பது சர்வசாதாரணமாக சாதாரணமான விஷயங்களுக்கெல்லாம், அற்ப காரணங்களுக்கெல்லாம் அது சிதைக்கப்படுவதை பார்க்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய ஒரு நபிமொழி இங்கே நினைவுபடுத்தப்பட வேண்டும். அபகதுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், ஹலாலான காரியங்களில் அல்லாஹ்விற்கு மிக கடுமையான கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது. இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் சொன்னார்கள், ரப்பினுடைய அர்ஷ் நடுங்குகிறது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆடுகிறது. ஹலாலான காரியங்களில் அல்லாஹ்விற்கு கோபத்தை உண்டாக்குவது அத்தலாக், தலாக் என்கிற அந்த விஷயம், அந்த விவகாரம், அந்த வார்த்தை என்று நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹலால் தான். இக்கட்டான சூழலில், வாழவே முடியாது என்கிற சூழலில், தான் சார்ந்திருக்கிற திருமண உறவிலிருந்து எளிமையாய் வெளியே வருவதற்கு மார்க்கம் ஹலாலாக்கி இருக்கக்கூடிய ஒரு காரியம்தான் தலாக் என்கிற விவகாரமாக இருந்தாலும் ஹலால் தான். ஆனால் அந்த காரியம் செயல்படுத்தப்படுகிற போது அல்லாஹ் கோபமடைகிறான், அல்லாஹ்விற்கு கடுமையான கோபத்தை இது ஏற்படுத்துகிறது என்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய வார்த்தை, குடும்ப சிதைவு ரப்பிடத்தில் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு நிலையை, ஒரு சூழலை ஒரு மனிதருக்கு உருவாக்கி தருகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அற்ப காரணங்களுக்காக வேண்டி இந்த குடும்ப சிதைவுகள், ஏற்கனவே சமூகம் ஏராளமான காரியங்களினால், சுற்றுப்புற சூழல்களினால் ஏராளமான பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டிருக்கிற இந்த சமூகம், ஒருபுறம் இளைஞர்கள், போதையிலே போய் மாட்டிக்கொள்ளுகிற இளைஞர்கள், மிகுந்த சிரமத்திற்கு எப்படி இவர்களை நாம் காப்பாற்றப் போகிறோம் என்று வழி தெரியாமல் சமூகம் நின்று கொண்டிருக்கக்கூடிய அளவிற்குண்டான நிலையில் இளைஞர் சமூகம். சமீபத்தில் கூட 2 வாரங்களுக்கு முன்னால் நம்முடைய பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல், ஒரு பள்ளிக்கூடம், இந்த பள்ளிக்கூடத்தினுடைய பிரின்சிபல் வேறொரு நபரை வைத்து கால் செய்து பேசுகிறார் போனின் வழியாக. சில இஸ்லாமிய குழந்தைகள், வெறும் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், வெறும் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய உங்களுடைய பகுதியை சார்ந்த சில இஸ்லாமிய குழந்தைகள் ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளை பள்ளிக்கூடத்தினுடைய வளாகத்திற்குள்ளே பயன்படுத்துகிறார்கள். அருவருப்பாக இருக்கிறது. இது மட்டுமல்ல, கையில் ஏதோ உப்பை போன்ற சில பொருட்களை கொண்டு வந்து அதை கசக்கி கொண்டு தங்களுடைய வாயிலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அவர்களை அழைத்து கண்டிப்பதற்கு நாங்கள் பயப்படுகிறோம். நீங்கள் சம்பந்தப்பட்ட பெற்றோர்களை அழைத்து நீங்கள் அந்த கண்டிப்பாக நீங்கள் அதை சொல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு நாம் அறிவுறுத்தி இருந்தோம். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இளைஞர்கள் என்பதை தாண்டி சர்வசாதாரணமாய் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய நம் சமூக மாணவர்கள் கூட இது போன்ற போதைகளுக்கு அடிமையாக இருப்பது சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அவல நிலையை நமக்கு காட்டுகிறது. மறுபுறத்தில் ஒரு சிறந்த ஜோடியாய் வலம் பெற வேண்டிய புதுமண தம்பதிகள் திருமணமான சில நாட்களிலேயே விவாகரத்திற்காக வேண்டி பள்ளிவாசலுடைய கதவுகளை தட்டுகிறார்கள். தலாக் என்பது இன்றைக்கு சர்வசாதாரணமாக, விவாகரத்துங்கிறது இன்னைக்கு பிடிச்சிருந்தா வாழுமே, இல்லைன்னா விவாகரத்து என்கிற நிலைக்கு சர்வசாதாரணமாக வந்து விட்டார்கள். இன்னொரு புறத்தில் திருமணமாகி பல ஆண்டுகள் கணவனோடு குடும்பம் நடத்திய சில பெண்மணிகள் இந்த ஹலாலான குடும்ப திருமண உறவை தாண்டிய சில ஹராமான தொடர்புகளுக்குள்ளாக மிக வேகமாய் போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இன்றைக்கு சமூகத்தில் நாம் கேட்டறிந்து வருகிற செய்திகள். மிக மிக மோசமான காரியங்கள் நம்முடைய காதுகளுக்கு வருகிறது. எல்லாமே இஸ்லாமியர்கள். எந்த மார்க்கம் இந்த உலகத்திற்கு ஒழுக்கத்தை கற்றுத் தந்ததோ, எந்த மார்க்கம் இந்த உலகத்திற்கு ஆதாபுகளை கற்றுத் தந்ததோ,
அந்த மார்க்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் அங்கத்தினர்களுக்கும் இப்படி ஒரு அவலநிலை ஏற்படுகிறது என்று சொன்னால், சமுதாயத்தினுடைய பெரியவர்கள் எல்லாம் இது சம்பந்தமாய் சில வாரமாக கவலைப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு பக்கம் இளைஞர்கள், இன்னொரு பக்கம் தலாக் சார்ந்த, திருமணம் சார்ந்த, குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள். ஏற்கனவே திருமணம் என்பது இன்றைக்கு சில குடும்பங்களுக்கு எட்டாய்க்கனியாய் போய்விட்டது. பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டால் எப்படி கரையேற்றப் போகிறோம் என்று பெற்றோர்கள் கவலைப்பட்டு 20 வருடங்களாய் கவலைப்படுகிற சூழலில் இன்றைக்கு திருமணங்கள் வந்து நிற்கிறது. இஸ்லாம் என்னைக்கும் அப்படி சிரமப்படுத்தல. இந்த உலகத்தில் மிக எளிமையான மார்க்கம் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம். ஓர் மகரை கொடுத்து உடுத்திய ஆடையோடு அவள் விரும்பிய பொருட்களோடு மனைவியை அழைத்துக் கொண்டு திருமணம் செய்து கொண்டு வந்துவிடலாம் என்கிற எளிமையான இந்த மார்க்கத்தை இன்றைக்கு எவ்வளவு சிரமமாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். திருமணம்னு சொன்னா இன்னைக்கு பல லட்சமும் பல பவுன்களும் இருந்தால் மட்டும்தான் திருமணம் செய்ய முடியும் என்கிற நிலைக்கு திருமணத்தை கொண்டு வந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்து திருமணங்களை எடுத்து பார்த்தால் ஆச்சரியப்படுகிறோம். ஒரு சஹாபிக்கு ஒரு பெண்ணை பிடித்திருந்தால், அல்லது ஒரு சஹாபிக்கு அவர்களுடைய பெற்றோர் ஒரு பெண்ணை பார்த்து விட்டால் உடனடியாக அந்த குடும்பத்திடத்திலே சொல்லுவார்கள், பெண் கேட்பார்கள். பொருத்தமாக இருந்தால் அடுத்த ஓரிரு நாட்களில் சில சஹாபாக்களை, சில நெருங்கிய குடும்ப உறவினர்களை வைத்து திருமணத்தை முடித்துவிட்டு வந்து விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய உத்தரவின் பேரில் வலிமாவினுடைய விருந்தை அந்த ஏரியா, அந்த மஹல்லா மக்களுக்கு கொடுத்து விடுவார்கள். இன்னமும் சில வரலாறுகளை பார்க்கிறோம். பெண் கேட்பதற்காக வேண்டி வீட்டிற்குள் நுழைகிற சஹாபி வெளியே வருகிற போது அந்த பெண்ணை திருமணம் செய்து நிக்காஹ் முடித்துக் கொண்டு வெளியே அழைத்துக் கொண்டு வருகிற வரலாறுகளும் உண்டு. இவ்வளவு எளிமையாக ஆக்கி தரப்பட்ட இந்த மார்க்கத்தில் திருமணத்திற்கு முன்னால் எவ்வளவு சுப நிகழ்ச்சிகள், சடங்குகள் இன்றைக்கு சமூகத்திலே வந்துவிட்டது தெரியுமா? ஆரம்பத்தில் இங்கிருந்து அங்கே ஒரு புகைப்படம் அனுப்பப்பட வேண்டும். வாட்ஸ்அப்பில் முதல்ல ஃபோட்டோ பார்ப்பாங்க. 2 பேர்த்துக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் முதல்ல இங்கிருந்து ஒரு 5 பேர் அங்கே, அங்கிருந்து ஒரு 5 பேர் இங்கே. அதுவும் சக்சஸ் ஆயிருச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் குடும்பத்தோடு பெண்ணை பார்க்க வருகிறோம் என்று அதற்கு ஒரு நிகழ்ச்சி, பூ வைக்கிறோம் என்கிற பெயரில் அதற்கு ஒரு பெரிய செலவு. அது முடிந்ததற்கு பின்னால் நிச்சயதார்த்தம் என்கிற பெயரில் ஒரு பெரிய செலவு. இன்னைக்குள்ள நிச்சயதார்த்தம் எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும், 5 கல்யாணம் முடிச்சிடலாம். 5 திருமணங்கள் செய்து விடுகிற அளவிற்குண்டான நிச்சயதார்த்தங்கள் இன்றைக்கு செலவு செய்யப்படுவதை பார்க்கிறோம். திருமணங்கள், அதற்காக செலவு செய்யப்படக்கூடிய காசு பணங்கள் ஒரு 50 ஏழை குமார்களுக்கு திருமணம் செய்து முடிக்க முடியும் என்கிற அளவிற்குண்டான ஆடம்பர செலவுகள். இஸ்லாம் எந்த இடத்திலேயும் எந்த மனித சமூகத்தையும் யாரையும் இஸ்லாம் சிரமப்படுத்தவில்லை. யாருடைய தலையிலேயும் இஸ்லாம் உனக்கு ஒரு மகன் பிறந்து விட்டான், ஒரு மகள் பிறந்து விட்டாள் என்கிற காரணத்திற்காக தலையில் சுமையை ஏற்றவில்லை. இன்றைக்கு சமூகம் அப்படியான சடங்குகளை தன் மீது சுயமாக அது ஏற்றிக்கொண்டதனுடைய பாதிப்பு ஏழை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இங்கே ஆடம்பர செலவுகள் பல லட்சங்களும் பல கோடிகளும் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட மார்க்கம் அனுமதிக்காத அனாச்சாரங்களுக்காக வேண்டி செலவு செய்யப்படுகிற பல கோடிகள், மறுபுறத்தில் தன் நிச்சய ஹலாலான முறையிலே அதை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் உள்ளுக்குள் குமரிக்கொண்டிருக்கக்கூடிய குமரிகள் எத்தனைவர்கள். அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, என் ஆட்சியில, என்னுடைய ஆட்சியில் ஒரு நதிக்கரை ஓரம் ஒரு ஆடு பசியினால் இறக்கிறது என்று சொன்னால் ரப்பிடத்திலே நான் பதில் சொல்ல வேண்டும் என்றார்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த சமூகம் எல்லாவற்றிற்குமான பொறுப்பு. இந்த சமூகத்தில் ஒரு பெண்மணி திருமணம் செய்ய முடியாமல், தன்னுடைய உடல் தேவையை ஹலாலான முறையிலே நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் இருக்கிறாள் என்று சொன்னால் மறுமுறையில் அவளுக்கு போய் சேர வேண்டிய காசு பணங்களை ஆடம்பரமாய் செலவு செய்யப்படுகிற ஒவ்வொரு நபர்களும் ரப்புக்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள் என்பதில் ஐயமில்லை. எவ்வளவு செலவுகள்! 2000 பேர் 3000 பேர் சாப்பிட வர்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு சாப்பாடு போடுவது இஸ்ராஃப் அல்ல. 10,000 நபர்கள் கலந்து கொண்டால் 10,000 நபர்களுக்கும் நீங்கள் உணவளிப்பது ஹராம் அல்ல, அது ஆடம்பரம் அல்ல. அதை தாண்டி மார்க்கம் அனுமதிக்காத சில ஆடம்பர செலவுகள், தேவையற்ற அனாச்சாரங்கள். ஒரு புறத்தில் காசு பணங்களை அள்ளி வீசுகிறார்கள், இன்னொரு புறத்தில் 1 லட்சம் ரூபாய்க்கு நம்முடைய திருப்பூரிலேயே சில சேவைகள் செய்யக்கூடிய அமைப்புகள் 1 லட்சம் ரூபாய்க்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. இடையில ஒரு செய்தியை பார்க்க முடிந்தது. ஒரு புறத்தில் கோடான கோடிகளை கொட்டி பெரும் திருமணம் நடைபெறுகிற அதே சமயத்தில் வாட்ஸ்அப்பில் பார்க்கிறோம், இதுவரைக்கும் 65,000 ரூபாய் கையில் வந்து விட்டது. ஒரு 35,000 ரூபாய் யாராவது தந்தீங்கன்னு சொன்னா ஒரு ஏழை, ஒரு குமரி, ஒரு பெண்
அவள் கரியேறி விடுவாள். எனவே மனமுள்ளவர்கள், தனவந்தர்கள், பணமுள்ளவர்கள் தயவு செய்து உதவுங்கள் என்கிற சில அமைப்புகளிடமிருந்து வரக்கூடிய மெசேஜ்களை பார்க்கிற போது, கணிதத்திற்குரிய முஃமினீன்களே, நம்ம ஏரியாவிலேயும் சமீபத்தில் கேள்விப்பட்டோம், 52 வயதுகள் ஆகியும் இன்னமும் திருமணமாகவில்லையா? இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? திருமணம் என்கிற பெயரில் லட்சங்களையும் கோடிகளையும் கொட்டி கொண்டிருக்கிறோம். மறுபுறத்தில் தன் உடல் தேவையை ஹலாலான முறையிலே நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் துடிக்கிற ஒரு பெண்மணி, ஒரு இளைஞர். அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்லியாக வேண்டும். ஒரு புறத்தில் திருமணம் இவ்வளவு கடுமையாக சமூகத்திலே ஆக்கப்பட்டிருக்கிற இந்த சூழலில் இப்படி லட்சங்களாய் கொட்டி செலவு செய்யப்பட்டு நிறைவேற்றப்படுகிற, நடத்தி முடிக்கப்படுகிற திருமணங்கள் சுவனம் வரை போய் சேருகிறதா, குறைந்தபட்சம் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற வரை போய் சேருகிறதா என்று பார்த்தால் அதுவும் இன்னைக்கு சமூகத்திலே குறைந்து கொண்டு வருகிறது. ரமலானுக்கு பின்னால் ஒரு 100 விண்ணப்பங்கள் என்ஓசிக்காக வேண்டி விண்ணப்பிக்கப்பட்டால் பக்ரீத்துக்கு பின்னால 80 விண்ணப்பங்கள் விவாகரத்திற்காக வேண்டி வந்து நிற்கிறது. சமுதாயத்திலே தலாக்கை விட இன்றைக்கு ஹுலா அதிகரித்திருப்பதை யாரும் மறுக்க முடியாது. ஹுலா அதிகரிச்சிருச்சு. பெண்களே தானாக வாண்டடாக அற்ப காரணங்களுக்காக வேண்டி கணவன் வாழுகிறேன் என்று சொல்லுகிறான், பெண்மணி முடியவே முடியாதுங்கிறான். ஏமா உனக்கு 1-2 குழந்தைங்க இருக்குது, இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பார். இல்லை, என்ன நடந்தாலும் முடியாது. ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லை. விவாகத்தினுடைய அதிகாரம் ஆண்களுடைய கையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்மணிகளுடைய கையில், மனைவிமார்களுடைய கையில் ஏன் கொடுக்கப்படவில்லை என்பதற்கான காரணத்தை இன்றைய காலத்தினுடைய நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துகிறது. அற்ப காரணங்களுக்காக வேண்டி ஹுலா, எனக்கு தலாக்கு வேணும். ஒரு கணவன் தலாக்கு என்று சொன்னால்தான் திருமண வரவை முறிக்க முடியும். ஒரு பெண்மணி நான் உன்னை ஹுலா விட்டுட்டேன்னு சொன்னா திருமண வரவு முடியாது. ஏனென்றால் விவாகரத்தை முறிப்பதற்குண்டான அதிகாரம் ஆணுடைய கையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுடைய கையில் ஏன் கொடுக்கப்படவில்லை என்று இன்றைக்கு நாம் யோசிக்கிறோம். அல்லாஹ் எவ்வளவு சமயோசிதமாக இந்த சமூகத்திற்கு சட்டங்களை தந்திருக்கிறான். பெருமானார் எவ்வளவு சமயோசிதமாக சிந்தித்து இந்த சட்டங்களுக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சட்டங்களை தந்திருக்கிறார்கள் என்று யோசிக்கிறோம். சின்ன சின்ன கோவம் வந்துருச்சுன்னு சொன்னா எனக்கு தலாக்கு விடுங்க, எனக்கு தலாக்கு வேணும், ஹுலா வேணும். அதாவது அற்பமான விஷயங்கள், இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்று நாம் யோசிக்கிற அளவு இருக்கு. சமீபத்தில் சென்னையில் ஒரு புதுமண தம்பதி பல் துலக்குகிற பேஸ்ட நடுவில் அவர் என்ன செய்யறாரு, அமுக்கி பேஸ்ட் எடுக்கிறார். இதை பார்த்த மனைவி, எங்க ஒரு பேஸ்ட் அமுக்கும் போது கீழே இருந்து தானே அமுக்கணும், அதுதானே பார்க்க நல்லா இருக்கும், நீங்க இன்டீசெண்டா நடுவில் இருந்து அமுக்குறீங்கன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை சில மாதங்களுக்கு முன்னால் தலாக்கில் போய் முடிந்திருக்கிறது. இந்த சமூகம் எதற்கெல்லாம் தலாக்கிற்கு வந்து நிற்கிறது என்பதை பாருங்கள். அற்ப காரணங்கள், ஒன்றுமில்லாத காரணங்கள். மார்க்கம் சில விஷயங்களை சொல்லி இருக்கு. தலாக்கு உடனும்னு சொன்னா சில காரணங்களை மார்க்கம் முன்னிறுத்தி இருக்கிறது. உன்னுடைய உடல் தேவையை உன்னுடைய மனைவி இடத்திலே நிறைவேற்றவே முடியவில்லை, அப்படிப்பட்ட நிலையில உன்னுடைய மனைவி இருக்கிறாள் என்றால், அல்லது கணவன் இருக்கிறான் என்று சொன்னால் முறையாக அவன் தலாக்கிற்கு அவள் விண்ணப்பிக்கலாம். அந்த உரிமை அவளுக்கு உண்டு. சேரவே முடியாத அளவிற்குண்டான கடுமையான நோய், அல்லாஹ்விற்காக பொறுத்திருந்து கடைசி வரை அவளை பார்த்து கொண்டால் அதனுடைய கூலி வேறு, அது அபரிதமானது. அதை தாண்டி நானும் மனிதன், எனக்கும் உணர்வுகள் உண்டு, பிரிய ஆசைப்படுகிறேன் என்று சொன்னால் அந்த நோய்க்காக வேண்டி பிரிந்து கொள்வதற்கான அனுமதியை மார்க்கம் கொடுக்கிறது. சில முக்கியமான காரணங்கள், பெண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, சரி பண்ணவே முடியல, அப்படியானால் அந்த பைத்தியத்தோடு வாழ முடியாது என்கிற காரணத்தினால் பிரிந்து கொள்வதற்கான அனுமதி. கணவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, மனைவி பிரிந்து கொள்ளலாம். அல்லது ஏதோ 2 நபர்களுக்கும் மனம் ஒப்பவே இல்லை, 2 நபர்களும் பிரிய வேண்டும் என்று முடிவெடுத்தால் மார்க்கம் அதை அனுமதிக்கிறது. இது இல்லாம சின்ன சின்ன காரணங்களுக்காக வேண்டி இன்றைக்கு திருமணங்களை சர்வசாதாரணமாக பல லட்சங்கள் செலவு செய்து திருமணத்திற்காக வேண்டி இன்றைக்கு பெற்றோர்கள் படுகிற பாடு, அதற்காக வாங்குகிற கடன், நீ அடுத்து அவர்கள் முதுமை காலம் வரை அதற்காக வேண்டி அவர்கள் உழைக்க இருக்கிறார்கள். ஒரே வாரத்தில் தலாக்கு நிலை வந்து நிற்கிறது. கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கு ராத்திரி கணவன் மனைவியை சேர விடாமல் கணவனை கணவன் வீட்டு பெற்றோர்களும் மனைவியை மனைவி வீட்டு பெற்றோர்களும் இழுத்து கொண்டு போன வரலாறும் இந்த சமூகத்திற்கு சொந்தமானது. என்ன காரணம்னு பார்த்தா, கோழிக்கறி கூடுதலாக உணவு பரிமாறும் போது வைக்கலைங்கிற பிரச்சனை. கணியத்திற்குரிய முஃமினீன்கள், இந்த சமூகம் எப்படி போய் கொண்டிருக்கிறது என்று நாம் யோசிக்க வேண்டும். இதில் ஏற்படுகிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இந்த சமூகத்தினுடைய ஒவ்வொரு முஸ்லிமும் பொறுப்புதார் என்பதை விளங்க வேண்டும். எல்லா பிரச்சனைகளுக்குமான அடிப்படை காரணம் என்னன்னு சொல்லி கொஞ்சம் ஆழமாய் நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால், பெருமானார் சொன்ன ஒரு காரணத்தை தவிர்த்து வேறு எதுவும் இருக்க முடியாது. ஃபதுஃபர் பிதாத்தித்தீன்,
ஒரு பெண் 4 காரியங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். அழகிற்காக வேண்டி, அவளுடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக வேண்டி, அவருடைய செல்வத்திற்காக வேண்டி, அவருடைய மார்க்கப்பற்றிற்காக வேண்டி என்று பெருமானார் சொல்லிவிட்டு தீன் தரிபத்தியதாக், நீ தீனுள்ள பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணு, தீனுள்ள பையனா பார்த்து நீ கல்யாணம் பண்ணு, தரிபத்தியதாக், இல்லைன்னா எக்கேடுகிட்டு நாசமா போங்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்ன இந்த காரணம்தான் இன்றைக்கு குடும்ப சிதைவுகளுக்கு முதல் பிரச்சனையாக வந்து நிற்கிறது என்பதை மறுக்க முடியாது. பெண் பார்க்கிற போதே அந்த பெண் எப்படிப்பட்டவள்? ஒழுக்கமுள்ளவளா? 5 நேரம் தொழுகக்கூடிய பெண்மணியா? பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு வாழுகிற பெண்மணியா? ஃபர்தா நிலையோடு வாழுகிற பெண்மணியா? எல்லா விதமான மார்க்க ஒழுக்கங்களும் அவரிடத்தில் இருக்கிறதா? ஷரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பெண்மணியா? அவள் பொருளாதாரமே இல்லாதவளாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஏதாவது போட்டு நாங்கள் கட்டிக்கொள்ளுகிறோம் என்று எவர்களெல்லாம் முன்னெடுத்தார்களோ இன்றைக்கும் ஹைராக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் காசு பணங்களை பின்பலமாக வைத்துக் கொண்டு அதை எதிர்பார்த்து திருமணம் முடித்தவர்கள், அழகை எதிர்பார்த்து திருமணம் முடித்தவர்கள் சில நபர்களை தவிர்த்து பெரும்பாலான திருமணங்கள் ஷரியத்தில்லாத காரணத்தினால், ஒழுக்கமில்லாத காரணத்தினால் பெரும்பாலும் தலாக்கிலையும் ஹொலாவிலையும் தான் போய் முடிகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய வார்த்தையிலிருந்து இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். தீன் இல்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய செய்திகள் இந்த சமூகத்திற்கு நினைவுபடுத்தப்பட வேண்டியது இருக்கிறது. எளிமையாக சொல்லப்பட்ட திருமணம் அது எவ்வளவு சுவையாக ஆக்கப்பட்டது என்பது மட்டுமல்ல, ஷரியத்தில் இருந்து அது எவ்வளவு தூரம் தள்ளி போயிருக்கிறது, தூரமாகிவிட்டது என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும். நிச்சயம் முடிஞ்சிருச்சு, பெற்றோர்கள் பேசி முடிச்சிட்டாங்கன்னு சொன்னா, கபில்து நிகாஹா என்கிற வார்த்தையை மணமகன் உச்சரிக்கிற வரை அவனை பார்ப்பதற்கும் அவனை பேசுவதற்கும் மார்க்கும் எந்த காலத்திலையும் அனுமதிக்கிறது. இன்றைக்கு பெற்றோர்கள் செல்போன் வாங்கி கொடுக்கிறாங்க. ஒன்று பேசி முடிக்கப்பட்ட கணவர் பேசி முடிக்கப்பட்ட மாப்பிள்ளை வாங்கி கொடுக்கிறார். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த தரப்பிலிருந்தோ இந்த தரப்பிலிருந்தோ யாரோ ஒருவர் செல்போனை வாங்கி கொடுக்கிறார்கள், அவர்கள் பேசுகிறார்கள். திருமணத்திற்கு பின்னால் பேச வேண்டிய காரியங்களை எல்லாம் முன்னாலேயே பேசி விடுகிறார்கள். கடைசியில் ஏதாவது ஒரு சிக்கலில் போய் முடிந்து விடுகிறது என்பதை பார்க்கிறோம். அப்படி பல திருமணங்கள் நடக்கிறது இல்லை. சில திருமணங்கள் நிச்சயத்திற்கு முன்னால் நிச்சயத்திற்கு பின்னால் பேசுகிற எல்லா செய்திகளையும் கணவனோ மனைவியை உள்வாங்கிக் கொள்ளுகிறார்கள். திருமணம் முடிச்சு கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறாங்க, பிறகு என்றைக்காவது ஒரு பிரச்சனை வருகிற போது திருமணத்திற்கு முன்னால் பேசிய எல்லா விவகாரங்களையும் இழுத்து கொண்டு வந்து அது விவாகரத்து வந்து வரை நிற்கிறது என்பதை பார்க்கிறோம். ஷரியத் பார்ப்பதை கூட அனுமதிக்கவில்லையே. நீ திருமணம் செய்ய போற பெண்ணாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், நான் ஷரியத் அனுமதிக்கல. அது கபில்து நிகாஹ் அந்த மஜ்லிஸ் நடக்கிற வரைக்கும் அவளுடைய கணவன் அல்ல, மனைவி அல்ல. அவளோடு பேசுவதை மார்க்கம் எந்த காலத்திலேயும் எந்த கோணத்திலேயும் அதை அனுமதிக்கவில்லை. இன்றைக்கு நம்ம சமூகம் எப்படி போய் கொண்டிருக்கிறது தெரியுமா? இங்க அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் இங்க கேரளா பக்கம் தான் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ரீ வெட்டிங் ஷூட்னு சொல்லிட்டு ஒரு இது நடத்துறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாலேயே சம்பந்தப்பட்ட ஆணும் பெண்ணும் வெட்டிங் அந்த ஷூட் போட்டோ எடுக்கிறதுக்காக வேண்டி அவர்கள் செய்கிற அனாச்சாரங்கள் எல்லாம் பாதுகாக்கணும். ஒரு கணவனும் மனைவியும் தனி அறையில் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் 4 பேத்துக்கு முன்னால், அதுவும் கல்யாணத்திற்கு முன்னாலேயே செய்து அதை ஒரு ரீல்ஸாக எடுத்து ஒரு வீடியோவாக எடுத்து அதை இன்ஸ்டாவில் போட்டு அதற்கு 4 லைக்குகளை வாங்கி அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, குடும்பம் என்பது அல்லாஹ் கட்டமைத்தது, திருமணம் என்பது அல்லாஹ் கட்டமைத்தது. அது விவாகரத்தில் வந்து நிற்கிறது என்று சொன்னால் ரப்பினுடைய அர்ஷ் ஆடுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆட்டி அவனை கோபப்படுத்திட்டு தலாக்க வாங்கிட்டு நாம நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? நியாயமான காரணங்களுக்காக வேண்டி பிரிவது என்பது வேறு. அற்ப காரணங்களுக்காக வேண்டி, குறிப்பாக தீனுடைய தொடர்பில்லாத காரணத்தினால் ஏற்படுகிற தலாக்கும் ஹுலாவும் தான் இன்றைக்கு மார்க்கத்தில் அதிகரித்து வருகிறது. இது ஒரு பக்கம் பிரச்சனை. இன்னொரு பக்கம் திருமணமாகி பல ஆண்டுகள் கணவனோடு குடும்பம் நடத்தி பல பிள்ளைகளை பெற்று, ஏன் குழந்தைகளை கூட திருமணம் செய்து கொடுத்து முடித்ததற்கு பிறகு கூட கணவனை விட்டு தவறான தொடர்புகளில் இன்னைக்கு நம்ம மாவட்டத்திற்குள்ள பல நபர்களை எப்படி கேள்விப்படுகிறோம், பல மஹல்லாக்களில் இருந்து. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்தில் ஒரே ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடிட்டு காட்டிய செய்தியை தான் உங்களுக்கும் நான் நினைவுபடுத்த முடியும். திருமணங்கள் அது தீன் சார்ந்ததாக இருக்க வேண்டும். பெண் தேடுகிற போது தீனை மட்டும் நீங்கள் மையமாக வைத்து தேடுங்கள். மணமகனை தேடுகிற போது தீனை மட்டும் மையமாக வைத்து நீங்கள் தேடுங்கள். திருமணம் நடத்துகிற போது தீனை மட்டும் மையமாக வைத்து நீங்கள் திருமணம் நடத்துங்கள். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை பரக்கத்தாக்கி கொடுப்பான். பெருமானாருடைய துஆ, எந்த திருமணம்
எளிமையாய் நடக்கிறதோ அந்த திருமணம்தான் அதிகமான பரக்கத்துடையது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல கோடிகளை கட்டி நானும் கோடீஸ்வரன் என்று காட்டுவது மிக இலகு, ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. அந்த திருமண உறவு சுவனம் வரை, ஜன்னத்துல் நஈம் வரை, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வரை போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அது தீன் சார்ந்ததாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த அவல நிலையை எப்படியாவது குறைத்து விட வேண்டும், அதற்கு ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை இந்த சமூகத்தில் செய்துவிட வேண்டும் என்று சமுதாயத்தினுடைய பெரியவர்கள் எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மஹல்லாவரையும் பெண்களுக்காக வேண்டி மாதாந்திர பயானை தொடங்க வேண்டும், அது பெண்களுக்கு தீன் சார்ந்த கல்வியை கொஞ்சம் கொடுக்கும் என்றும் சமீபத்திலே பேசப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் விரைவில் அதற்கான அறிவிப்புகள் உங்களுக்கு வரலாம். அதுபோல திருமணத்திற்கு முன்னாலேயே கணவனும் மனைவி அவர்கள் எப்படி வாழ வேண்டும், திருமணம் என்றால் என்ன, நீங்கள் எதை எதிர்பார்த்து வருகிறீர்கள், ஷரீஅத் உங்களுக்கு எதை தருகிறது என்பதையெல்லாம் வாழ்வியல் நடைமுறைகளோடு சொல்லப்படுகிற நிக்கா கவுன்சில் உள்ளிட்ட விஷயங்களும் இன்றைக்கு நடந்து கொண்டிருந்தாலும் மிகுந்த தொய்வாக அதை போய் கொண்டிருப்பது பார்க்கிறோம். அதையும் கொஞ்சம் ஊக்கப்படுத்த வேண்டும், அதை கொஞ்சம் மஹல்லா வாரியாக கட்டமைக்க வேண்டும் என்கிற மஷூராக்களும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய முயற்சிகளுக்கு வெற்றியை தந்தருள்வானாக.